ஹலோ வணக்கம். லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 40 சீட் கூட கிடைக்காது, உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட தேராது என பிரதமர் மோடி தமது கணிப்பை தெரிவித்துள்ளார். 18வது லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி, 26, மே 7, மே 13 என 4 கட்ட தேர்தல் முடிவடைந்து உள்ளது. இன்னும் 3 கட்ட தேர்வுகள் நடைபெற உள்ளன. லோக்சபா தேர்தல் முடிவுகள் தொடர்பாக இந்தியா டுடே சேனலுக்கு பிரதமர் மோடி அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்ற வேண்டும் என தேர்தல் பணியாற்றி வருகிறோம். காங்கிரஸ் கட்சியால் ஒரு காலத்திலும் இந்த இடங்களை பெறவே முடியாது. காங்கிரசின் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியை விட்டு விரட்டப்பட்டு விட்டார். அதனால்தான் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேசத்து மக்கள் இப்போது வயநாட்டை விட்டு ராகுல் காந்தி ஓடி வந்து தொடர்பாக கேள்வி எழுப்புகின்றனர். இதுவரை அமேதி தொகுதி பக்கம் கூட ராகுல் காந்தி தலை வைத்து படுக்கவே இல்லையாம். உத்தரப்பிரதேசத்து மக்கள் ஒருபோதும் வாரிசு அரசியலை ஏற்கவே மாட்டார்கள். அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாற்று நம்பிக்கையை, மாற்று சக்தியை உத்தரப்பிரதேச மக்கள் கொண்டு உள்ளனர். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆட்சி காலத்தின் வளர்ச்சி திட்டங்களையும் அனுபவிக்கின்றனர். காசியின் வளர்ச்சி மேம்பாடு தொடர்பாக என்னுடைய தாயார் என்னிடம் கேள்வி எழுப்பினார். அப்போது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி அரசு இருந்ததால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றேன். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி அமைத்ததும் காசியை மேம்படுத்துவேன் என்றேன். தற்போது அதை செய்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு சமமாக அல்லது நெருக்கமாக மாநில கட்சிகள் தேர்தலில் அதிகமான இடங்களை கைப்பற்றும் என சரத்பவார் தெரிவித்து இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே பாஜகவை தனித்து எதிர்கொள்ள முடியாது என்பதையே சரத்பவாரின் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.